வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இங்கே தான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தோம் பழனியில். ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னென்னா டே 3 நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த ஷூட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த நாள் பார்த்தா உங்கள் வீடியோவில் சின்ன ஏதோ மிஸ்டேக் இருக்குது உங்கள் லாகில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. சரி என்னடா அப்படி சின்ன ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு போல் அப்படின்னு போய் பார்த்தா டிராஃப்டில் ஏதோ சரியில்லை, எடிட் பண்ணுங்கள், மாற்றி எடிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, டே 3ல் நான் மீன் பிடிச்சது, அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. இந்த கிளிப்லேயே நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆக்சுவலாக எனக்கு மீன் கிடச்சிருச்சுங்க. பாருங்க பக்கத்தில். ஆக்சுவலாக பிடிச்ச ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. இது மண்புழு வச்சு 2 நிமிஷம் கூட ஆகலை, உடனே பிடிச்சிட்டேன். சூப்பர் அண்ணே. சொல்லுங்கண்ணே, எவ்வளோ மீன் பிடிச்சிருப்பேன் இன்றைக்கி? 1 கிலோ இருக்கும். 1 கிலோ மீன் பிடிச்சிட்டேண்ணா. 1 கிலோனா எத்தனை மீன் நான் சொல்கிறேன்? ஒரு 4-5 அந்த மாதிரி. 4-5 மீன் பிடிச்சிட்டேண்ணா. சரி, சின்னது தான் பெருசாக வந்துச்சு இல்லை? சரிண்ணே, ஓகே. சரி, ஓகேண்ணே, பார்ப்போம்ண்ணே. அப்படியே நான் பழனிக்கு விரும்புகிறேன், அதான். சரிண்ணே, அண்ணே பார்ப்போம்ண்ணே. சரி. அது ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா வீடியோ ஃபுல்லாகவே ப்ராசஸிங் வீடியோ ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சு. என்ன காரணம் தெரில, ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நான் திண்டுக்கல்லேருந்து பழனி வந்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். அது ஃபுல்லாகவே அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. சரின்ட்டு திரும்ப அப்லோட் பண்ணால் கூட அப்லோட் பண்ண முடியல. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரின்ட்டு அதில் இருந்த சின்ன கிளிப்பும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அங்கேருந்து நான் நேராக பழனி வந்துட்டு, அங்கேருந்து நான் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி மீன் பிடிச்சதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழனி வந்தது. ஏன்னா அந்த கிளிப்பு அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக திரும்ப கேலரியிலேருந்து திரும்ப எடுத்து பார்த்தா கேலரியிலையும் ஒரு சில ஃபுட்டேஜ் தான் இருக்குது, ஒரு சில ஃபுட்டேஜ் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் பார்ட் 3 எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். நேற்று அப்லோட் பண்ணுறப்ப ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு, அப்லோடே ஆகாமல் தான் இருந்துச்சு. 2-3 தடவை அப்லோட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த ஃபுட்டேஜெல்லாம் காணோம், என்னன்னு தெரில. பார்ப்போம், என்னன்னு பார்த்துட்டு ரெக்கவர் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி இந்த கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதில் சில வீடியோஸ்லாம் அப்லோட் ஆயிரும், அதுவாகவே அப்லோட் ஆயிரும். சரின்ட்டு அங்கே போய் செக் பண்ணலாம் பார்த்தா அது ஆஃபில் இருக்குது. ஐயோ, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாயிடுச்சுங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சு, எடுத்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தவர் பைக்கில் ட்ராப் பண்ணார். அது இல்லாமல் ஒட்டன்சத்திரம் அதே மாதிரி 2 லாரி டிரைவர்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணி அவ்வளோ தூரம் விட்டுட்டு அவங்க ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அந்த முனியாண்டின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள டிரைவர் எல்லாத்தையும் லிஃப்ட் கேட்டு வந்துருந்தேன். அது எல்லா வீடியோஸையும் நான் எடுத்திருந்தேன். இறங்கிட்டு இங்கே இறங்கி ஒரு சில இயற்கை காட்சிகள்லாம் எடுத்தேன். எல்லாம் நீட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் எடுத்து முடிச்சுட்டு எவ்வளோதான் எடுத்துகிட்டு அப்புறம் டெலீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கரெக்டாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நல்லா டே 3 நல்லா போச்சு, அது எல்லாமே எடுத்திருந்தோமே, பட் அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி ஓகே, என்ன பண்ணுறது. சில வ்ளாகில் சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி ஓகே, பழனி வரைக்கும் வந்த வீடியோஸ்லாம் மேபி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அப்படியே எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் முடியலைன்னா இங்கே இதோட சேர்த்துறேன். அப்படியே அந்த ஒரு மீன் பிடிச்ச வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு, அதை ஒன்று அப்படியே சேர்த்துட்டு அப்படியே பொள்ளாச்சி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பார்ப்போம், அதாவது முடிஞ்சால் பார்ப்போம், ரெக்கவர் பண்ண போவோம். சப்போஸ் இல்லைன்னா போயிட்டே இருப்போம். பொள்ளாச்சி போகிற பஸ்ஸெல்லாம் பஸ்ஸு அந்த லாரி அந்த மாதிரி இந்த பக்கம் தான் போகுமா, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் ஏதாவது வருதான்ட்டு. லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். லிஃப்ட் கேட்குறது தான் நம்ம வேலை. அப்படியே லிஃப்ட் கேட்டு அப்படியே போக வேண்டியதான். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 சம்திங் கிலோமீட்டர் இருந்துச்சு பார்த்தேன். ஆனால் பழனியோட இந்த சிட்டிக்குள்ளே போகாதான். சிட்டி அந்த சைடு லாரி வராது, இந்த சைடு தான் வரும்னாங்க. சரின்ட்டு நிற்கிறேன், பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பொள்ளாச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சூப்பரான ஊருன்ட்டு, போய் பார்க்கணும். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சில இது கவர் பண்ண முடியல. அடுத்தடுத்த நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அப்படியே வர்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், எங்கேயாவது ரெஸ்ட்டு கிடத்தா கொஞ்சம் ஏதாவது கிளிப்பு எடுக்கிற மாதிரி பார்ப்போம்.
லிஃப்ட் கேட்டு டயர்ட் ஆயிடுச்சுங்க. 2 மணி நேரமாக லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொள்ளாச்சி போதானே? பொள்ளாச்சி போதானா? பார்த்தீங்களா? சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சுரேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. போய் தான் அவனும் என்ன பண்ணுறது, லிஃப்ட் கேட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இங்கே பொள்ளாச்சி போயிட்டு இருந்தோம்ல, அந்த டயத்தில் வந்து இப்போது பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து கோயில் இருக்கான். இந்த கோயிலில் வந்து சில சிறப்பு விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஊர் பெயர் வந்து ஆக்கலைமுத்துன்னு பேர். ஆனால் ஆக்கலைமுத்துங்கிறது ஐயன் கலைமுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுனா, திருவண்ணாமலையிலேருந்து வந்த அந்த அந்தணர்கள் கிழக்கு பகுதியாகவும் மேற்கு பகுதியாகவும் 2 பிரிவாக பிரிஞ்சு போயிருக்காங்க. எதனால் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கொரோனா மாதிரி அங்கே ஒரு மனித நோய் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கு பயந்துட்டு கால்நடைகளாக எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து இந்த ஊரை வந்து ஐயன் கலைமுத்து அப்படின்ற மாதிரி ஆக்கலைமுத்து உருவாச்சு. சரி, கோயில் உறுப்பினர்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க, அதையும் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், என் கூட அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போய் பேசலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். நான் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? வணக்கம், என் பேர் சதீஷ் சுந்தரேஷன். சொல்லுங்கள். ஊரில் எனக்கு வந்து 55 வயசாக இருக்குது. இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருந்துகிட்ருக்கேன். ஓகேண்ணா. இந்த கோவில் வந்து ஒரு 150 வருஷம் பழமையான கோவில். அதுக்கு அப்படிங்கிறது நம்பப்படுறது. 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். இது இப்போ 3 தலைமுறையாக இங்கே எல்லோரும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க வரிசையாக. மெயின் வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் அப்படிங்கிற சிவலிங்கம் இங்கே இருக்குது. இது சுயம்பு லிங்கம். அம்மன் வந்து கல்யாணி அம்மன். வந்து அதை தவிர பரிவார தெய்வங்களான சிவன் கோவிலுக்கே உண்டான பரிவார தெய்வங்களான நந்தி, காலபைரவர், சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் உண்டு. இங்கே விக்னேஸ்வரர், சுப்பிரமணியருக்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு. அதே போல் சந்திர சூரியர்களுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. பின்னாடி நவகிரகங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி சன்னதி. மொத்தம் 13 சன்னதிகள் இந்த கோவிலில் உண்டு. 2 கால பூஜை நடந்துகிட்ருக்கு. காலையில் சாயங்காலம் 2 வேளையும் பூஜை நடக்கிறது. 2023 தான் கும்பாபிஷேகம் ரீசெண்டாக முடிஞ்சிட்டு இந்த கோவிலில். இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய பூஜைகள்னு பார்த்திங்கன்னா, பிரதோஷம், வளர்பிறை தேய்பிறை 2 பிரதோஷங்கள். மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். கால பைரவருக்கான தேய்பிறை அஷ்டமி பூஜை இங்கே வெகு சிறப்பாக நடந்துட்டுருக்கும். இங்கே பல வைபவங்கள் வருஷா வருஷம் மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் நல்லபடியாக வந்துட்டுருக்காங்க. இது வந்து கலையம்புத்தூர் அக்ரஹாரம்னு பேர். இங்கே ஒரு 80 வீடுகள் இருக்குது. பிராமணர் குடியிருப்பு, தனி அக்ரஹாரம்னாலே பிராமணர் குடியிருப்பு. இது வந்து ஒரு 300 வருடங்கள் பழமையான அக்ரஹாரம் இது. இந்த கோவில் கட்டி ஒரு 150 வருஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வெறும் ஒரு மேட்டில் வச்சு இந்த சிவலிங்கம் மாத்திரம் இருந்ததாக ஐதீகம் சொல்லுவாங்க. இந்த கோவிலை உருவாக்கி ஒரு 150 வருஷங்களுக்கு மேலே ஆகிருக்கு. இப்போ இந்த கோவில் வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே செயல்பட்டு. நன்றி. பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்படியே நம்ம பொள்ளாச்சி நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே
அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? திவார் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து உடுமலைப்பேட்டை வந்து பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம அங்கேருந்து பொள்ளாச்சிக்கு லிஃப்ட் கேட்டோம். சரி ஓகே தேங்க்ஸ் பாப்போம் ப்ரோ. ரோடு தான் ப்ரோ. உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ லிஃப்ட் கொடுத்தாரு. ப்ரோ உங்கள் பேர் முத்துன்றவர் லிஃப்ட் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நம்ம நேராக பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து நேராக கோயம்புத்தூர் போயிட சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பொள்ளாச்சியில் வந்து அவ்வளோவா தங்குறது சேஃப் இல்லை, நீங்கள் நேராக கோயம்புத்தூர் போயிருன்றாரு. கோயம்புத்தூர் போயிட்டு தான் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். அங்கே போயிட்டு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு வீடியோ அப்படியே முடிச்சிடுறேன். ஓகே தேங்க்ஸ். அடுத்து கோயம்புத்தூர் போகிற வழியில் உங்கள் பேர் சஜஸ் அப்படின்ற ஒரு ப்ரோ ஹெல்ப் பண்ணார். அப்படியே போயிட்டே இருப்போம். கோயம்புத்தூர் போகிற வழியில் நமக்கு இந்த நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்களுக்கு நேம்? ஃபாசில் நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் வரணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தேன்ல, வந்துகிட்டு இருக்கும்போது கிணத்து கடவுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ப்ரோட்ட. ப்ரோ உங்கள் பேர் அஜிசன் சொல்கிறாரு பேர் மாதிரியே இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு வந்து மூலம் பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது. அந்த மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டு வந்து ப்ரோ கரெக்டாக சொல்லுவேன் எங்கே போகணுன்னு சொன்னார். கோயம்புத்தூர் தானே, கோயம்புத்தூரே நான் இறக்கி விட்டேன், நானே அங்கே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு வழியாக வந்தாச்சு, கோயம்புத்தூரே வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயாவது தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த நாள் டே 5 நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்து ஏதாவது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பை.